அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு தனித்துவமான சக்தி உண்டு. வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள மந்திரங்களின் ஒவ்வொரு எழுத்திற்கும் கூட பொருளும் மகத்துவமும் உண்டு. இந்த மந்திரங்களை தூய மனதுடன், அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் முழுமையான பக்தியுடன் சொல்லி வந்தால் நிச்சயம் அதற்குரிய முழு பலனையும் பெற முடியும். இந்த மந்திரங்கள் தீராத நோய்களையும் கூட தீர்த்து வைக்கும் ஆற்றல் படைத்தவை. நோய் வந்தால் டாக்டரிடம் தானே செல்ல வேண்டும்? மந்திரம் சொன்னால் எப்படி நோய் குணமாகும் என பலருக்கும் மனதில் தோன்றலாம். நோய் வருவதற்கு அறிவியல் ரீதியாக எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நாள், கிழமை, திதி ஆகியவற்றிற்கும் நோய் வருவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நம்முடைய சாஸ்திர முறைகள் சொல்கின்றன. நோய்க்கு மருந்து சாப்பிட துவங்குவது, சிகிச்சை பெறுவதற்கும் கூட சில குறிப்பிட்ட நாட்கள் உகந்தவை என சொல்லப்படுவதும் இந்த காரணத்தினால்தான். அதாவது கிழமைகள்ல ஞாயிறு, செவ்வாய், சனி ஆகியவற்றிலும், திதிகள்ல நவமி, துவாதசி, சஷ்டி ஆகியவற்றிலும், நட்சத்திரங்களில் சதயம், சுவாதி, பூரம், பரணி, ஆயில்யம், திருவாதிரை ஆகியவற்றிலும் காய்ச்சல், சளி துவங்கி வேறு எந்த நோய் வந்தாலும் அவ்வளவு சுலபத்தில் உடலை விட்டு நீங்காது என சொல்லப்படுகிறது. இதனால் உடல் ரீதியான கஷ்டம், மனக்கஷ்டம், பண விரயம், மருத்துவ செலவுகள் என பல கஷ்டங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகின்றன. இப்படி வருகின்ற நோய்கள் விரைவில் குணமடைவதற்கு சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தால் அந்த மந்திரங்களுக்கு மந்திர சக்தி ஏற்பட்டு அதன் காரணமாக விரைவில் உடலில் ஏற்பட்ட நோய்கள் குணமாகும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்லுவாங்க. நோய்கள் விரைவில் குணமாக வேண்டும் என்பவர்கள் முருகனுக்குரிய திருப்புகழ், பதிகம், மந்திரம் ஆகியவற்றை தொடர்ந்து சொல்லிவாங்க. அதே போல வாராகி அம்மனுக்குரிய மந்திரத்தையும் தினமும் சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த மந்திரங்களை நோயால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அவர்களுக்கு பதில் அவர்கள் குடும்பத்தினரோ உறவினரோ அவர்கள் அமர்ந்து இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி வரலாம். நோய் தீர்க்கும் அருமையான சக்தி வாய்ந்த திருப்புகழ் பதிகம். இருமலு ரோக முயலகன் வாத மெரிகுண நாசி விடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கல மாலை இவையோடே பெரு வயிறீல எரிகுலை சூளை பெருவழி வேறு முளநோய்கள் வருமொரு கோடி யசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வருமொரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதிலுரை முகிலூர்த்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமானே. நோய் தீர்க்கும் முருகனுடைய மந்திரம் ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வா வர ஸ்வாகா. நோய் தீர்க்கும் வாராகி மந்திரம் ஓம் பட் பட் மிருத்ய ரூபே பட் பட் கால ரூபே பட் பட் அஸ்திர வாராகி ஹோம் பட் ஸ்வாகா. இந்த மந்திரங்களை முழு நம்பிக்கையுடன் சொல்லி வாங்க. நிச்சயமாக உங்களுடைய தீராத நோய் பிரச்சனை தீர்ந்து ஆரோக்கியமாக, நலமாக, வளமாக வாழுவீங்க. வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.